வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இந்த சேனல்ல ஜோதிடம் சார்ந்த கருத்துக்களை நம்ம நிறைய பேசிட்டு வரோம். அப்படிப்பட்ட கருத்துக்கள் உங்களுக்கு மன நிறைவா இருக்கும். பெரிய பயனுள்ள தகவல்களை நான் கொடுக்குறேங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்குன்னு நான் நம்புறேன். அந்த ஆதரவை எப்பவுமே தொடர்ந்து கொடுங்க. இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிற தலைப்பு, நிறைய பேர் ஜாதகம் பார்க்க வரும்போது கேட்குற கேள்வி, சார் என் ஒய்ஃப் பேர்ல சொத்து வாங்கலாமா, என் ஒய்ஃப் பேர்ல சொத்தை மாற்றி எழுதலாமா, என் ஒய்ஃபோட சொத்து வருது, நாங்கள் அதில் போய் குடியிருக்கலாமா, இப்படி கேட்பாங்க. அப்போ மனைவி பெயரில் சொத்து வாங்கும் யோகம் யாருக்கு இருக்கு, மனைவி பெயர்ல சொத்து வாங்கினா அது வளர்ற யோகம் யாருக்கு இருக்கு அப்படிங்கிற தலைப்பு. இது நிறைய எந்த இதுலையுமே பேசல. அதனால நம்ம இது கண்டிப்பா பேசுவோம். உங்களுக்கு எல்லாம் பயன்பாடா இருக்கும், பயனுள்ளதா இருக்கும்னு நான் நம்பினேன். அப்படி முதல்ல உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. ஜாதகத்துல யாருக்காவது மீனத்துல சுக்கிரன், நீங்க என்ன லக்னமா வேணாலும் இருந்துக்குங்க, மீனத்துல சுக்கிரன், ஆண் ஜாதகத்துல சொல்றேன், மீனத்துல சுக்கிரன், அதே போல ரிஷபத்துல சுக்கிரன், அதே போல துலாம்ல சுக்கிரன் யாருக்கு இருக்குன்னு பாருங்க. இவர்கள் எல்லாம், அந்த ஆண்கள் தன்னுடைய மனைவி பெயரில் தாராளமாக சொத்துக்களை வாங்கலாம். சொத்துக்களை வாங்கும்போது அந்த சொத்துக்கள் அபரிவிதமாக பெருகும், முன்னேற்றத்தை கொடுக்கும். உங்களுக்கு டைம் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துக்கணும். நல்ல நேரமா கெட்ட நேரமாங்கிறதையும் ஜாதகத்தை ஆய்வு பண்ணி, வில்லங்கம் இல்லாத சொத்துக்களை வாங்குங்க. என் ஒய்ஃபுக்கு தான் சுக்கிரன் இருக்கே வாங்குறதுன்னு எதையாவது ஒன்று போய் வாங்கிடக்கூடாது. வாங்கினீங்கன்னா சிக்கிக்குவீங்க. ஸோ அதனால பார்த்து வாங்குங்க. அடுத்தது, ஒரு குழந்தை ஜாதகம் இருக்கு. அந்த ஜாதகத்துல அவங்க அம்மா பேர்ல சொத்து வாங்கலாமான்னு யாராவது கேட்பாங்க. அப்போ நீங்க அங்க என்ன பண்ணணும்னா, யாருக்கெல்லாம் ரிஷப ராசியோ கடக ராசியோ அவர்கள் அவங்க அம்மா பேர்ல சொத்து வாங்கலாம். அதுதான் நிலைக்கும், அதுதான் சூப்பரா இருக்கும். ஏன்னா சந்திரன் தான் தாயார். அப்போ ரிஷபம்னா சந்திரன் அங்க உச்சமா இருப்பாரு, கடகம்னா சந்திரன் ஆட்சியா இருப்பாரு. அவங்க பேர்ல சொத்துக்களை வாங்கலாம். இன்னொன்னு, ஒரு குழந்தை ஜாதகம், சார் அம்மா பேர்ல சொத்து வாங்கலாமான்னு யாராவது கேட்டாங்கன்னா, யாருக்காவது 4ல் சந்திரன் 4ல் சுக்கிரன் இருந்தா கண்டிப்பா அவங்க தாயார் பேர்ல சொத்துக்கள் வாங்கலாம். தாயார் பேர்ல சொத்துக்கள் வாங்கும்போது அமைப்பாக இருக்கும். இதுதான் ஒட்டுமொத்த ரூல். உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு நீங்களே வாங்கிக்கலாம். ஓ, நமக்கு இப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க டிசைட் பண்ண முடியும். அது ஏன்னா இது ஒரு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றேன். ஜோதிடம் தெரியாதவர்களும் பார்க்கலாம், ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தொழில்முறை ஜோதிடர்களும் தெரிந்து உங்க கிளைண்ட்டுக்கு சொல்லுங்க. அப்படி சொல்லும்போது உங்களுக்கு பேர் கிடைக்கும். ஜோசியர் சொன்னாரு, சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் நல்லா இருக்கோம், என் மனைவி பேர்ல சூப்பரா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும். அப்படி இன்னொன்னு, அடுத்த ரூல், மனைவி பேர்ல சொத்து வாங்கலாமான்னு யாராவது கேட்குறாங்கன்னு வைங்க, 7ஆம் அதிபதியை பாருங்க. உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி அவர் போய் நல்ல இடத்துல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாருன்னா தாராளமா சொத்து வாங்கலாம், தாராளமா சொத்து வாங்கலாம். அதே போல உங்க குழந்தைக ஜாதகப்படி 4ஆம் அதிபதி யாரோ அவர் போய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அம்மா பேர்ல சொத்து வாங்கலாம். இப்படி நீங்க டிசைட் பண்றதுக்கு இது உங்களுக்கு எளிமையான முறை. ஆனா குழப்பமா இருக்கு, எப்படின்னு தெரியாம இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கான பதிவு தான் நான் இப்ப பண்ணியிருக்கேன். இப்ப மனைவி பேர்ல சொத்து வாங்குறதுக்கான யோகம் இதுதான். இதை கரெக்டா பர்ஃபெக்டா பார்த்து பண்ணீங்கன்னா அடுத்த லெவல்ல, வேற லெவல்ல நீங்க அந்த சொத்துக்கள் காப்பாற்றப்படும். கண்டிப்பா தொந்தரவு இல்லாம இருக்கும். காலத்துக்கும் இந்த சொத்து நிலைச்சிருக்கும். நாளைக்கு அங்க ஒரு வீடு கட்டி இருக்கீங்க, நாளைக்கு ஒரு வாடகை வருமானம் பண்றதுக்கு கட்டுறீங்கன்னா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். அந்த சொத்துக்கள் வாங்கும்போது சில வாஸ்து குற்றங்கள் எல்லாம் இல்லாம வடக்கு கிழக்கு சைட்டுக்கு முன்னுரிமை கொடுத்து கரெக்டாக பாசிட்டிவாக வாங்குங்க. வாங்கும்போது உங்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். எப்பவுமே வீட்டில் சூரிய ஒளி படணுங்க, அது ரொம்ப முக்கியம். சூரிய ஒளி படுற வீட்டில் பாருங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் மீண்டு வந்துக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே பரவாயில்லாமல் இருக்கும். இந்த சூரிய ஒளி படணும். ஏன்னா காலையில் அந்த கதிரவனுடைய கதிர்வீச்சுக்கள் நமக்கு வரும்போது ஒரு பெரிய எனர்ஜி கிடைக்குங்க. இப்போ காலையில் போய் வான்மண்டலத்தில் இருந்து 9 கோள்களையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நமக்கு தெரிகிற ஒரே ஒருத்தர் சூரிய பகவான் தான். கிட்டத்தட்ட 480 கோடி வருடங்களாக இருக்கிறதா சொல்லப்படுது. கூகுள் பண்ணிங்கனாலே தெரியும், 4.8 மில்லியன் இயர்ஸ்ன்னு போட்டிருப்பாங்க சூரியனுடைய அந்த தன்மை. அப்போ பாருங்க அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம்.
நம்ம அதிகபட்சமாக ஒரு 80 100 அதிகபட்சம் 100 வயது நமக்கெல்லாம் 4.8 மில்லியன் ஆண்டுகளாக சூரியன் இருக்கிறதா அறிவியல் சொல்லுது. அப்போ எவ்வளோ பேர்த்து அது பார்த்துருக்கோம், அவர் பார்த்துருப்பார் சூரிய பகவான். அப்போ அவர் முன்னாடி நம்ம சூரிய நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும், அந்த சூரிய ஒளி நம்ம வீடுகளில் படும்போது எவ்வளோ ஆற்றல் கிடைக்கும் யோசிச்சுப்பார். அப்போ வாஸ்துல பிரதானமாக சொல்லப்படுதே சூரிய ஒளி நம்ம வெள்ளத்தில் படணும். என்ன சல்லிய தோஷமோ வாஸ்து தோஷமோ இருந்தால் கூட நம்ம நிவர்த்தி பண்ணிக்கலாம். ஜன்னல் வச்சதுக்கான நோக்கம் கூட அதுதான். அதே போல் எவ்வளோ பெரிய வாஸ்து குற்றமாக இருந்தால் கூட, வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியாக இருந்தால் கூட, மழை தண்ணீரில் வீடு தொடச்சி விடும்போது அந்த குற்றங்கள் எல்லாம் நீக்கப்படுது. அதனால தான் ஜன்னல் வச்சோம், அந்த மலைச்சாரல்கள் எல்லாம் லேசாக உள்ளே வரட்டும்னு. நம்ம மழை பெஞ்சா முதல் பண்ணுற வேலை ஜன்னலை சாத்திடுவோம். பெட் இருக்கும் நனைஞ்சிரும் சார் அப்படிங்க, தள்ளி போடுங்க கட்டில, கொஞ்சம் மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் சாரல் உள்ள வரட்டும், லேசாக படட்டும் இல்லை. ஏன்னா வரணும்னு இல்லையா, அது எவ்வளோ பெரிய தோசை நீக்கும் தெரியுங்களா? அவ்வளோ பவர் இருக்குங்க மழை தண்ணீருக்கு. அதில் சொன்னால் புரியாது, அதை அனுபவிக்கும் போது அது தெரியும். நிறைய ஆற்றல்கள் நம்ம பூமியில் கொட்டி கிடக்கு, நம்ம தான் கவனிக்கிறது இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு விஷயத்தை தான் அந்த பூமி தாய் படைப்பில் நிறைய நம்ம அரிதான விஷயங்களெல்லாம் காண்றோம். அப்படி ஜாதக ரீதியாக உங்கள் ஜாதகத்தில் உங்கள் மனைவி பெயரில் சொத்துக்கள் வாங்கிறதுக்கான யோகங்கள் அமைப்புகள் எல்லாம் நான் மேற்சொன்ன விதிகள் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் மனைவி பேரில் சொத்துக்களை எல்லாம் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கும் போது தாராளமாக நீங்கள் வாங்கலாம். நீங்கள் சிலர் கேட்பாங்க, சார் பூர்வீக சொத்துக்களை என் மனைவி பேரில் எழுதி வச்சிடலான் இருக்கேன்னு. அப்போ என்ன பண்ணலான்னா, யாராவதுக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால், 5ஆம் அதிபதியோட சுக்கிரன் சேர்ந்திருந்தா, 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் உங்கள் ஜாதகத்தில் ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனைவி பெயரில் உங்கள் பூர்வீக சொத்துக்களை மாற்றி அமைக்கலாம், தவறு வரவதில்லை. இதை பார்த்து நல்லா பண்ணி நல்ல ஒரு முன்னேற்றத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லோரும் நலமாக இருக்க நான் வணங்குற அன்னை வாராகி எப்பொழுதும் உங்கள் ஆசிகள் வழங்கட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.